வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய நலத்திட்ட உதவி திட்டங்கள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் வழங்குகின்ற உதவி திட்டங்கள் பற்றிய நம்ம தகவல்களையும் அறிவிப்புகளையும், டெட் சம்பந்தமாக ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்டுகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் திட்டம் மூலமாக, பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் மூலமாக 22வது தவணை செலுத்தும் தேதி என்ன? இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வழங்கக்கூடிய 6000 ரூபாய் உதவித்தொகை திட்டம் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக 21 தவணை வந்து வழங்கப்பட்டது. 22வது தவணை வழங்குவதற்கு எப்பொழுது அது சார்ந்த எதிர்பார்ப்பு வந்து விவசாயிகள் அதிகப்படியாக காத்திருக்காங்க. இதில் விண்ணப்பிப்பதற்கு பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து குறைந்தபட்ச நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். குறிப்பிட்ட ஏக்கருக்குள் நிலம் இருக்க வேண்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொண்டு தகுதி உடையவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக 6000 ரூபாய் வருடத்திற்கு மத்திய அரசு தரப்பில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக இதுவரையிலும் 21 தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த தொகை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக 22வது தவணை வந்து 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி வழங்கப்படும் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அதிகாரப்பூர்வமான தேதிகள் வந்து இன்னும் குறிப்பிடப்படவில்லை. அதனால் வந்து 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் லாஸ்ட் வீக்கில் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா 2026 பிப்ரவரி மாதம் இல்லை, பிப்ரவரி மாதம் போல மார்ச் மாதம் தொடக்கத்தில் வெளியிடக்கூடும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் தான் பரவிட்டுருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ந்த தகவல்கள், எதிர்பார்ப்புகளும் அதே போல் விவசாயிகளுடைய கோரிக்கைகளும் தொடர்ந்து முன்வைக்க வர்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் எதிர்பார்க்கக்கூடியது 2026ஆம் ஆண்டுக்கான முதல் தவணை, அதாவது 22வது தவணை. மொத்தத்தில் கணக்கிடும்போது 22வது தவணை பிப்ரவரி மாதம் லாஸ்ட் வீக்கு இல்லைனா மார்ச் மாதம் வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து அதில் பயன்படுத்தக்கூடிய பயனாளர்கள் வந்து இந்த 2000 ரூபாய் வந்து 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். அதேபோல் இதில் வந்து நமக்கு குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இதற்கு முன்பு 21வது தவணை 20வது தவணை வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வராமல் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 20 தவணை வந்திருக்கலாம். அடுத்து 2 தவணைகள் 1 தவணைகள் வந்து வராமல் இருப்பாங்க. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அந்த இகேஒய்சியை வந்து நீங்கள் சரிபார்த்திருக்க வேண்டும். அந்த இகேஒய்சி சரிபார்க்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், அதே போல் வந்து ஆதார் விவரங்கள், மொபைல் எண், அதே போல் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இதெல்லாம் வந்து நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சரிபார்த்த பின்னர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வந்து வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வங்கி சம்மந்தமான தகவலை நீங்கள் நேரடியாக வந்து வங்கிக்கு போய்ட்டு அந்த பேங்க் டீட்டெயிலை பற்றி நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதே போல் ஆதார் கார்டையும் அதேமாதிரி செக் பண்ணிக்கங்க. ஆதார் கார்டு வந்து புதுப்பிச்சிருக்கீங்களா அது மாதிரி சொல்லிங்க. இகேஒய்சி வந்து சரிபார்க்க வேண்டும். இந்த இகேஒய்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஎம் கிசானுடைய அந்த மொபைல் ஆப் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். இல்லைனா வந்து அதிகாரப்பூர்வமான இணையதளத்திற்கு சென்று பிஎம் கிசானுடைய இணையதளத்துக்கு சென்று என்ன உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்டேட்டஸ்ன்றது நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு இந்த தொடர்ந்து இந்த தொகை வந்து வருமா, இல்லை நிறுத்தப்பட்டுள்ளதா, என்ன காரணத்திற்காக நிறுத்தப்பட்டுள்ளது, அதே போல் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து பிஎம் கிசான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தொடர்ந்து கிடைப்பவர்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த இகேஒய்சி சரிபார்க்க வேண்டும். தொடர்ந்து தவணைகள் வந்து கிடைக்காதவர்கள், அதில் சிக்கல்கள் தொடர்ந்து ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த இகேஒய்சி, அதாவது குறிப்பாக வந்து உங்களுடைய அந்த வங்கி கணக்கு விவரங்கள், உங்களுடைய ஆதார் விவரங்களை வந்து சரிபார்த்து வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி சரிபார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடையுமின்றி தொடர்ந்து உங்களுக்கான அந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை கிடைத்துவிடும். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் லாஸ்ட் வீக்கு இல்லைனா மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு வந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து விவசாயிகளுடைய பதிவேடு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. விவசாயிகளுடைய பதிவேடை வந்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து புதிதாக விண்ணப்பிப்பதற்கு அந்த அருகில் உள்ள இ-சேவை மையங்கள் மூலமாக ஆன்லைன் மூலமாக நீங்களே வந்து வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்கவும் முடியும். இதுக்கு வந்து பிஎம் கிசான் திட்டத்தினுடைய மொபைல் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை பயன்படுத்தலாம். இல்லைனா வந்து அதிகாரப்பூர்வமான இணையதளத்தை பயன்படுத்தி இந்த பிஎம் கிசான் திட்டம், பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் மூலமாக இந்த தொகை வந்து தொடர்ந்து பெறுவதற்கு புதிய பயனாளிகளும் சேர்வதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து 22வது தவணை அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக இன்னும் தேதிகள் குறிப்பிடப்படவில்லை. 2026ஆம் ஆண்டு முதல் தவணை, அதாவது மொத்தத்தில் 22வது தவணை மிக விரைவில் வந்துவிடும். குறிப்பாக வந்து ஹோலி பண்டிகை முன்பாக விட கிடைக்கும் அப்படி மாதிரி ஒரு தகவல் பரவச்சு. இருப்பினும் பிப்ரவரி மாதம் இறுதி அல்லது மார்ச் மாதம் வந்து விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வர வச்சுருவாங்க. அதேமாதிரி அந்த ஃபார்மர் ஐடி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதே போல் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நிபந்தனைகள் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தில் வந்து எப்படி பார்த்திங்கன்னா மொத்தம் 6000 ரூபா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபா வந்து இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வந்து 4 மாதங்களுக்கு ஒரு முறை வங்கி கணக்கில் வந்து 2000 ரூபாய் வந்து வர வைக்கப்படுகிறது. 4 மாதம்
இப்போ மூன்று தவணைகளாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை 3 தவணைகளாக மொத்தம் 2000 வீதம் 6000 ரூபாய் வர வைக்கப்படுகிறது. இந்த 6000 ரூபாய் தான் மத்திய அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகை திட்டம். அதேபோல் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வரக்கூடிய இந்த 6000 ரூபாய் பயன்பெறக்கூடிய பயனாளர்களுக்கு பென்ஷன் திட்டமும் இருக்குது. அந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவதற்கு 60 வயதுக்கு மேல் வந்து மாதம் 3000 பெறக்கூடிய வகையில் வந்து ஒரு புதிய பென்ஷன் திட்டமும் இந்த திட்டத்தில் அதாவது பிஎம் கிசான்களுடைய பயன்பெற்றக்கூடிய பயனாளிகளுக்கு மட்டும் வந்து வழங்கப்படுகிறது. அந்த திட்டங்களில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய 60 வயதுக்கு பிறகு உங்களுக்கு 3000 ரூபாய் வந்து பென்ஷன் தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பென்ஷன் திட்டத்தில் நீங்கள் சேர்வதற்கு வயதின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பங்களிப்பு தொகை செலுத்த வேண்டும். அதை வந்து விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த எந்தெந்த வயதில் வந்து நீங்கள் எவ்வளோ தொகை செலுத்த வேண்டும், அதேபோல் அந்த பிஎம் கிசான் திட்டத்தில் இருக்கக்கூடிய பயனாளர்கள் அந்த பென்ஷன் திட்டத்தில் சேர்வதற்கான விண்ணப்பிப்பதற்கான வழிமுறை அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கூடுதல் தகவலை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்னன்றதை நான் சமர்ப்பிக்கிறத நான் ஆவணங்கள் என்ன அப்படின்ற விவரங்களை வந்து உங்களுக்கு நான் வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். ஆவணங்கள் குறிப்பிடப்படுது. இதில் வந்து நீங்கள் தற்போது தெரிந்து கொள்ள தகவல் வந்துன்னா 2026ஆம் ஆண்டிற்கான முதல் தவணை பிஎம் கிசானுடைய 22வது தவணை பிப்ரவரி மாதம் இறுதியில் அல்லது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.